பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 69வது அதிகாரம் 30வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்ம தேவனுக்கு என்ன சொல்ல போறோம்? இந்த மாதம் நன்றி சொல்ல போறோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஆமீன். என்ன பண்ணணுமா? தேவனுடைய நாமத்தை பாட்டில் நம்ம துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா. அதுக்கு அடுத்தது என்ன? அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தேவனை நம்ம பிரைஸ் பண்ணி மகிமைப்படுத்தணும். எதுக்காக பிரைஸ் பண்றோம்? தேவன் செய்த நன்மைகளுக்கு, செய்ய போற நன்மைகளுக்கு. பாவிகளான நம்மளை அவர் மீட்டு கொண்டார் இல்லையா, ரட்சித்தார் இல்லையா, நமக்காக ஜீவனையே கொடுத்தார் இல்லையா, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக முத்திரையிட்டு இருக்கார் இல்லையா, அப்பா பிதாவின் கூப்பிடக்கூட புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கார், குடும்பமா வச்சிருக்கார், சபையில வச்சிருக்கார். தேவனை துதிக்கிற துதியினால நம்ம வாயை நிரப்பி இருக்கார். எவ்வளவு நன்மைகள். வியாதிகள் வந்தது உண்மை, பிரச்சனை போராட்டங்கள் வந்தது உண்மை, வறுமை வந்தது உண்மை. ஆனா இது எல்லாத்துலயும் தேவன் கைவிட்டாரா? கைவிடவே இல்லையே. நம்மளை எவ்வளவு அழகா நடத்தினார். அதுக்காக என்ன பண்ணணுமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால துதிக்கணுமா, அவரை சங்கீதத்தினால துதிச்சு பாடணும். அது மாத்திரம் இல்ல, அவரை ஸ்தோத்திரத்தினால் அவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆமீன். வாங்க நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை எவ்வளவு ஏராளம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே. எபினேசரா கூட இருந்தீரே, இம்மானுவேலரா கூட இருக்கிறீரே, எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீரே. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாட்டினால் உம்மை துதிக்கிறோம். உங்க ஸ்தோத்திர பலியினால் உமது நாமத்தை ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமது நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உமது நாமத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரை உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஏசப்பா இதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இதற்காக நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பாட்டுனால அவரை துதிச்சு கொண்டே இருங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அற்புதம், அடையாளம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமீன். காட் பிளஸ் யூ.